வரும்போது நீங்களே கத்துப்பீங்க ஓரளவுக்கு என்ன பண்ணுன்ட்டு. உங்களுக்கு கம்ஃபர்ட்டா எனக்கு சொல்லி கொடுக்க தெரியும், புரியுதா? எனக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா உனக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் எனக்கு சத்தியமா சொல்லி தருவேன். என்ன பண்ண தெரியுமா? ஃபார் லூப்ல ஈவென்ட் ப்ரோக்ராம் போடுவேன், ஆர்ட் ப்ரோக்ராம் போடுவேன், ஒரு சம் ஒன்று போட்டு காட்டுவேன், இன்னும் 2 மொக்க ப்ராப்ளம் போட்டு வச்சுட்டு ஃபார் லூப் கம்ஃபர்டபுளா நீங்க என்ன பண்ணுவீங்க, தலையாட்டுவீங்க. தென் நான் என்ன பண்ணுவேன், நெஸ்டட் ஃபார் லூப் போடுவேன். இப்போ இந்த ஒன்று போட்டேன் இந்த மாதிரி 1100 போட்டு முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளான்னு கேட்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்ஃபர்டபுள். அடுத்த ஒயில் லூப் போவேன், அதே மாதிரி ப்ரோக்ராம் போட்டு என்னால முடிக்க முடியும், நினைச்சா பண்ணுவேன். ஆனா நல்லாவே இருக்காது. உனக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுப்பான், திணறுவாங்க போயிட்டு, இதெல்லாம் எனக்கு சொல்லி தரலன்றத அப்படியே சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? நீ போனா போய் அங்க போய் பொழைச்சிக்கணும், புரியுதா? இதுதான் ரியல் சினாரியோ, புரியுதா? நீ வந்துட்ட, காசு கட்டிட்ட, கத்திட்டு தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ மைண்ட் செட், புரியுதா? இப்படிதான் இருக்கும் போனா, இப்படிதான் இருக்கும். ஒரு கோடா படி, அவ்வளவுதான். உட்காந்து தீரி எல்லாம் எதிர்பார்க்காத. பேப்பர்ல தீரி இருந்தானே அப்படியே பார்க்கவே பிடிக்காது, அப்படியே குத்துருவோம் கையில திருப்பி. மண்டையா ஃபுல்லா எழுதி வச்சிருக்க கூடாது, பக்கம் பக்கமா சும்மா வச்சு எழுதுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எழுதவே கூடாது. என்ன கண்டென்ட்டோ கோட் என்னவா அந்த லாஜிக் எழுதணும், கரெக்டா எண்ட் டு எண்ட் எழுதணும். இப்படிதான் இருக்கும் சினாரியோ. திரும்பி சொல்றேன் உள்ள உங்களுக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுள் இல்லை, நான் திரும்பி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா தேசியம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்றேன் அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்லாம் ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் அடிஷனலா கத்துக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இப்பதான் பண்ணுவாங்க. மோஸ்டா ஃபார் லூப்லாம் அந்த ஆட் சம்மு அந்த ஒரு 4 இதை போடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஈவனார் ஆட் போட்டு முடிச்சுட்டு போதுன்றாங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை. நீ இன்னும் கூட லாஜிக் சொல்லு, நான் போட்டே இருப்பேன். நீ என்ன சினாரியோ வேணா போட்டுக்கிட்டே இருக்கலாம், புரியுதா இல்லையா? நான் அதுக்குதான் அது உட்காந்து போடுன்றேன். நான் பச்சி சொல்றேன், நீங்க அவனுக்கு கேட்க மாட்டேங்க. பரவாயில்ல. சோ போட்டீங்களா நீங்க 105? சோ யாரு நல்லா எழுதிருக்கானா, இவரும். உங்க பேர் என்ன? சந்தோஷம். ஆன்லைன்லயும் பார்த்தேன். ஆன்லைன்ல எனக்கு நான் ஒரே வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி எனக்கு ஆன்லைன்ல எழுதுனவங்களாம் லைக் யாரெல்லாம் எழுதுனீங்க டெஸ்ட் ஆன்லைன்ல? உங்க பேப்பர்லாம் நான் இப்போ உட்காந்து பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஹாய் ஹவ் ஆர் யூ? யாரு இது? ஹாய் போடுறா. ஹாய் ஹவ் ஆர் யூ? மோமி பாப்பா. ஐ லவ் யூ மோமி. சரி குட் மீன் எனக்கு ஹாய் அனுப்புவீங்களா? குட் மீன் ராகேஷ் ரஃபீனா அப்படியே ஹாய் மட்டும் அனுப்புங்க. இவங்க இருக்க மாட்டாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படியே ஒரே நிமிஷம் பாக்குறேன். ஓகே டிக்ஷனரி ஸ்வாட் கீஸ் டிக்ஷனரி ஒரு क्वेश्चन இன்வெர்டட் டிக்ஷனரி ஸ்வாட் கீஸ் அண்ட் வேல்யூஸ் கீ வேல்யூ ஸ்டாப் பண்ணு. அது 2-3 क्वेश्चंस எல்லாம் புரியல அப்படியே. அந்த 173லயா? அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல வைங்க. ஜிப் சொல்லி தரல, ஜிப் சொல்லி கொடுத்தா ஹைலைட் பண்ணிட்டு வேல்யூஸ் இன்ஸ்டால் போட்டு ஜிப்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்ல நான் சொல்றேன், அதெல்லாம் டெவலப்மென்ட்ல வரும். நான் சொல்றேன் பார்த்தது சாட் ஜிபிடி பார்த்தேன். ஜிப்னு போட்டுருக்கா? புரியல. அந்த ஜிப் டிக்ட்னு போட்டுருக்கா? இதெல்லாம் சொல்றீங்க முடிச்சிருங்க. உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்கள்ட்ட நான் கொடுக்கறது டேட்டா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது, சாரி டேட்டா அனலிஸ்டும் கிடையாது. அது ஜாவாவோட கொஸ்டின். அது சினாரியோ எல்லா கொஸ்டினும் ஜாவாவோடது. ஜாவாவோட டெவலப்மெண்ட் கொஸ்டின் சிலதான் இருக்கும், புரியுதா? கோடிங் என்னமோ சின்டாக்ஸ் எல்லா சினாரியோலாம் எல்லாமே ஒண்ணுதான். அப்ரோச் கோடிங் அப்ரோச் தான் ஜாவா பைத்தான் அப்படி இப்படி போவோம். ஆனா எல்லாமே கொஸ்டின் எல்லாமே ஒண்ணுதான். அப்ளிகேஷன் பில்ட் பண்ற, வாட்ஸ்அப் பில்ட் பண்ற, பைத்தான்ல போட்டா என்ன, ஜாவால போட்டா என்ன, நமக்கு பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் வரணும். அதே மாதிரிதான் கொஸ்டின் என்ன கொஸ்டினா இருந்தா கோடிங் மாறும், அவ்வளவுதான். இப்படிதான் கொடுத்துருப்பான். நீ இன்னும் இந்த மாதிரி கூட இன்டர்வியூ கொஸ்டின் இருக்காது, லீக் கோட் தான் வரும் உனக்கு. இன்டர்வியூ கொஸ்டின் தான், டெஸ்ட் கேசஸ்னு வரும். புரியுதா இல்லையா? அதெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க இதுவே முடிக்க மாட்டீங்க.
போங்க போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போயிட்டு நான் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க மற்ற பேட்சை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதனாலதான் எதுவுமே சொல்லவே இல்லை உங்களெல்லாம். பட் ஹார்ட் ஒர்க் பண்றது ஓகே, அப்படியே உட்காந்துட்டே இருந்தா ஹார்ட் ஒர்க்கா அப்படின்றது கிடையாது. நீங்க பண்ணணும். ஒரே நிமிஷம், நீங்க கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் கேட்டீங்க. நான் முடிச்சுட்டு வரேன், இருங்க, இது மட்டும் முடிச்சுட்டு வரேன். இது உங்களுக்கு வேல்யூவா மாறணும், அதாவது இது உங்களுக்கு இதுவா மாறணுமா? ஜிப் ஒரு கீவேர்டு இருக்கு. ஜிப் கீவேர்டு என்ன பண்ணணும்னா, வேல்யூ தானே சொல்றீங்க, மாடல் ஆஃப் ஐன்னு போடுங்க. இங்க என்ன கொடுப்பீங்க? ஐயா int object is not iteratable. int object, okay. புதுசா x equal to நான் போடுங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. மாடல் நம்ம ரன் பண்ணிட்டு இப்ப int object அதான் அந்த I தான் ஒரு ரன் ஆகல. அந்த டிக்ட் எடுங்க, வெறும் zip மட்டும் போடுங்க. இல்ல இது வேற மாதிரி போடணும். நான் அந்த கீவேர்ட் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஜிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஜிப் ஆகும், ரெண்டும் தனித்தனியா நீ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி வருதான்னு பாரு. எப்பவுமே இல்ல இங்க பாருங்க, மாடல் ஆஃப் ஐன்றதை இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்ப ஐன்றதை தனியா பிரிஞ்சுக்கோங்க. ஹெச்யூன்றது தனித்தனியா வந்துச்சா? இப்ப ஹெச்ச நீங்க வந்து கீ ஆகும். நீ இப்படி கூட கொடுக்கலாமே, ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பைத்தான் எதுக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன் தான். ஏ ஆஃப் டிக்ஷனரி ஒன்று கொடு, அவள்தான். நீ என்ன பண்ணு, ஏ இஸ் ஈக்குவல் டு அவள்தான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்ற மாதிரி ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ கமா ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு இங்க நீ போடு மாடல் ஆஃப் ஐ சும்மா ஐன்னு போடு. என்ன ஆகுது? ஓ எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லையா? மாடல் ஆஃப் ஐனா என்ன வருது? சரி, model of I is 6, H is U. Model of I is क्या? इन्होंने तेंजा पैता ना. अब I का model of I equal to इले ये command दे बोलना. ये box को equal to model की इन वाली और ना इप्पी बोलना A of I equal to model of I. इप्पी बोलता A of I ना इन्ना वरो. A of I ना keys are values. இது உனக்கு ஐ வரவே வராது, உனக்கு அந்த வேல்யூவே ஐலே கிடையாது. கரெக்ட்டா? புதுசா தான கிரியேட் பண்றேன். ஓகே, இப்ப ஐக்குள்ள என்ன வரும்? 1 2 எல்லாரும் கவனிங்க. இது பாருங்க, யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு இருக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச பைத்தான்ஸ் தான் போறேன், இல்ல நான் ஜிப் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு ஃபால் உனக்கு தெரிஞ்ச ஒரு பைத்தான் ஒரு அப்ரோச் தான் பண்றேன். இப்ப நம்ம என்ன டார்கெட்னா, உனக்கு அந்த 173 क्वेश्चनல ஒரு क्वेश्चन இந்த क्वेश्चन 1 வேல்யூவா மாத்தணும், ஹெச்ச கீயா மாத்தணும். இதுதான் நம்ம டார்கெட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபார் ஐ இன் மாடல் சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். 1 2 வருது. இதே மாடல் ஆஃப் ஐ பிரிண்ட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். மாடல் ஆஃப் ஐ கொடுத்தா ஹெச், அதாவது வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்ப மாடல் ஆஃப் ஐ கமா ஐன்னு கொடுத்தா ஹெச் இதுவாகும் இதுவாகும். இது எனக்கு அப்படியே டிக்ஷனரியா வரணும். அதுதான் நம்ம டார்கெட். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. என்னோட பிரிண்ட் அக்செப்ட் எடுத்துட்டு a of model of I equal to I போடுங்க. a of model of அந்த லைன் ஃபுல்லா எடுத்துங்க. சரி, a of model of I equal to I. a of model of I, okay. Everybody
ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அதான் இதுக்குள்ள இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இல்ல. மாடல் ஆஃப் ஐனா நமக்கு அதுல 1 2 இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், h வேல்யூ இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க, str of i வேணா பிரிண்ட் பண்ணி பாருங்க. str of model of i வரும். இப்படியோட அப்படி கூட உனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ உனக்கு இங்க ஐ இருக்குதுல்ல, i தான் பிரச்சனை இல்ல. இப்படி நீ கொடுக்க கூடாது. அப்டேட் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். அப்டேட் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். கீவேர்ட் யூஸ் பண்ண கூடாது. ஃபார்முலா போடணும். அது போனதா zip கீவேர்டே போட்டுரு. அதுவும் கீவேர்ட் தானே. No, you should not use that. Keywords and all we should not use that. We have to use our for loop logic. ஓகேவா? உங்ககிட்ட கம்பைலர் இருக்கா? உங்ககிட்ட கம்பைலர் இருக்கு.